ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்குமே வந்து குரூப் 4ஓட அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இன்னும் 45 டேஸ் டைம் இருக்கு நமக்கு. இந்த சிலபஸ்ல இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும், இதுதான் மெட்டீரியல் அப்படின்னு கவர்மெண்டே ஒரு அபிஷியல் சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ இதை பத்தி இப்போ நம்ம ஷேர் பண்றேன். ஸோ எல்லாமே எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, ரெண்டுத்திலயுமே இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதுல இப்போ ஒரு யூனிட்லயும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், அது என்னென்ன டாபிக்ஸ்ல வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க வரைக்கும் எல்லாமே தனித்தனியா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் டச்லயே வந்து ஃபுல் கம்ப்ளீட் நோட் மெட்டீரியல்ஸும் வருது. கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஆன்சர் பண்ண முடியும், ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணணும்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் நடந்த குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஆன்சர் கீஸ். ஸ்டடி மெட்டீரியல்ல தனியா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் சொல்லி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம டாபிக் வைஸும் ஆக்சஸ் பண்ணலாம், அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த லிங்க்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க.